ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகில் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பகட்டி ஆலியோ ஒலியோ. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஏன்னா நாம் இதில் வெறும் 5 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். 5 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு டிஷ்ஷை நம்ம தயார் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். நான் இப்போ ஏஞ்சல் ஹேர் ஸ்பகட்டி எடுத்திருக்கேன். அதை நாம் நல்லா குக் பண்ணிப்போம். குக் பண்ணுறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்த பிறகு 1 டீஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். ஸோ கொதிக்க வைக்கும்போது நான் இங்கே 150 கிராம்ஸ், அதாவது 150 கிராம் ஸ்பகட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு ஸ்பகட்டியை நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஸோ குக் ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக நசுக்கி பாருங்கள். நசுக்கி பார்த்திங்கன்னா அது டக்குன்னு உங்களுக்கு உடையிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸோ நல்லா குக் ஆன பிறகு அதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுப்போம். சில பேர் ஃபில்டர் பண்ணும்போது தண்ணியை விட்டு அலசி ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் சால்ட்டு சேர்த்துருக்கோம், ஆயிலும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நார்மலாக ஜஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு அகலமான கடாயில் 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். நீங்கள் நார்மலாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஸோ 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு 5 பல்லு மலை பூண்டு எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப பிளாக் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கார்லிக் வாசம் இருக்கணும். ரொம்ப ஃப்ரை ஆகிடுதுன்னா அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பார்ஸ்லி ஆட் பண்ணிக்கிறேன். பார்ஸ்லி கொத்தமல்லி மாதிரி இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் பார்ஸ்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் சிவப்பு பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பகட்டியை இதில் ஆட் பண்ணிப்போம். ஸ்பகட்டியை நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விடுவோம். அது நல்லா ஆலிவ் ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா கிளறி விடுங்க. அப்படியே அந்த கார்லிக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மாறி நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ கிளறி விட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது கொஞ்சமாக உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு இருந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக உப்பை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்ட பிறகு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட அப்புறமா நாம் பார்மேசன் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் 2 டீஸ்பூன் பார்மேசன் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பார்மேசன் சீஸ் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா. அதனால் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் 2 to 3 டீஸ்பூன் பார்மேசன் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு முடிஞ்செடுத்து பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி வெறும் 5 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் வீட் ஸ்பெகட்டி கடையில் கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியான டிஷ் பண்ணின திருப்தி நமக்கு இருக்கும். இது குயிக்காக முடிகிற ஒரு டிஷ்ஷு. அதனால் நீங்கள் மார்னிங் டைமில் ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் டக்குன்னு பண்ணி முடிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இதை கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம். அப்போ இந்த கிட்ஸுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுங்க. அப்போ தான் அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.